தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எல் நீனோ தாக்கத்தால் இந்தியாவில் பருவமழை குறைவதுடன் கடும் வெப்ப அலை ஏற்படும் என உலக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக உலக வானிலை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெப்ப அலைகள், வறட்சி, கனமழை மற்றும் பிற தீவிர வானிலை நிகழ்வுகள் உலகின் பல பகுதிகளில் ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரிக்கும் வகையில் வெப்பமண்டல பசிபிக் பகுதியில் எல் நினோ சூழல் வரும் மாதங்களில் முன்பை விட வேகமாக வலுவடையும் என்று எச்சரித்துள்ளது. உலக வானிலை அமைப்பின் கணிப்புகள் துல்லியமாக எதிர்பார்த்தபடியே எல் நினோ வலுவடைந்து ஒரு தீவிர நிகழ்வாக மாறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல் நினோ சூழல்கள் இந்தியாவில் குறைவான மழையை கொடுக்கின்றன. ஜூன் மாதத்தில் நாடு முழுவதும் சுமார் 40% மழை பற்றாக்குறை ஏற்பட்டதற்கும், குறிப்பாக மத்திய இந்தியாவில் 50.4% பற்றாக்குறையுடன் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டதற்கும் எல் நினோ முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைந்தது. இந்த வறட்சி சூழலால் நெல், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் போன்ற முக்கிய பயிர்களின் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த ஜூலை மாதத்திலும் வழக்கமான அளவை விட 94% குறைவாகவே மழை பெய்யும் என்று கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எல் நீனோ தாக்கத்தால் இந்தியாவில் பருவமழை குறைவதுடன் கடும் வெப்ப அலை ஏற்படும் என உலக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக உலக வானிலை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெப்ப அலைகள், வறட்சி, கனமழை மற்றும் பிற தீவிர வானிலை நிகழ்வுகள் உலகின் பல பகுதிகளில் ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரிக்கும் வகையில் வெப்பமண்டல பசிபிக் பகுதியில் எல் நினோ சூழல் வரும் மாதங்களில் முன்பை விட வேகமாக வலுவடையும் என்று எச்சரித்துள்ளது. உலக வானிலை அமைப்பின் கணிப்புகள் துல்லியமாக எதிர்பார்த்தபடியே எல் நினோ வலுவடைந்து ஒரு தீவிர நிகழ்வாக மாறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல் நினோ சூழல்கள் இந்தியாவில் குறைவான மழையை கொடுக்கின்றன. ஜூன் மாதத்தில் நாடு முழுவதும் சுமார் 40% மழை பற்றாக்குறை ஏற்பட்டதற்கும், குறிப்பாக மத்திய இந்தியாவில் 50.4% பற்றாக்குறையுடன் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டதற்கும் எல் நினோ முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைந்தது. இந்த வறட்சி சூழலால் நெல், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் போன்ற முக்கிய பயிர்களின் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த ஜூலை மாதத்திலும் வழக்கமான அளவை விட 94% குறைவாகவே மழை பெய்யும் என்று கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.